வணக்கம் நண்பர்களே! ரொம்ப வருடமா வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்க. உங்களுக்கான வரனை நீங்களே உடனடியாக தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் தேன்மொழி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக நிலத்தில் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரம்பலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 5-6 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 4 ஏக்கர் இவங்க கொத்தையை கொட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அளவு வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கும் ஆல்ரெடி திருமணம் பண்ணிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், அதனால குழந்தைங்க இல்லாதனால இவங்க அப்பா அம்மா கூடயே வச்சுட்டு அவங்களுடைய விவசாயம் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகனும் தன்னை போலவே ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னோட ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா நதியா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு ITI முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ஜாபுக்கு போயிட்டு இருந்தவங்க தாங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இவங்க இப்போ வேலைக்கு போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 தம்பிங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களாம் இவங்களுடைய அம்மாவை கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லாதனால இவங்க அம்மாவை இவங்க தான் வச்சு பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், எங்கள் அம்மாவை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.